இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிச்சிடலான்னு. ஆனா ட்ரேடிங்ல அந்த ரூல் அப்படியே உல்டா. உண்மையை சொல்லட்டா, நீங்க போடுற அந்த ஓவர் உழைப்பு தான் உங்களை தோக்கடிக்குதுன்னா நம்புவீங்களா? சரி, இப்ப நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாரும் சிக்கிக்கிற ஒரு பெரிய ட்ராப் பத்தி பார்க்க போறோம். அதாவது மார்க்கெட்ல நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் எப்படி நமக்கே வில்லனா மாறுது. வாங்க பார்க்கலாம். மார்க்கெட்க்கு நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஸ்கிரீனை பாக்குறீங்கன்னெல்லாம் கவலையே கிடையாது. உங்க டெசிஷன்ஸ் எவ்வளோ கரெக்டா எவ்வளோ துல்லியமா இருக்குங்கிறது தான் மேட்டர். எஃபர்ட்க்கு இங்க வேலையே இல்லை, ப்ரிசிஷன் தான் இங்க கிங். ஓகே, பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த அந்த சிஸ்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுவாரு. இங்க வெயிட் பண்றது வீக்னஸ் இல்ல, அதுதான் அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இந்த லைனை உங்க ட்ரேடிங் டேபிள் முன்னாடி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி ட்ரேட் பண்றது உங்க வேலை இல்ல. உங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அது வந்ததும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது தான் உங்க உண்மையான வேலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அலெக்ஸ்னு ஒரு ட்ரேடர் ஃபோக்கஸ் பண்றது அது எப்படி நம்மளை ஜெயிக்க வைக்கும்னு பார்க்கலாம். உங்க எட்ஜுங்கிறது வேற ஒண்ணு எப்படி உருவாக்குறது? சிம்பிளா 3 ஸ்டெப்ஸ் தான்.